ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். தொடங்கி வைத்துவிட்டு அங்கு அதனை பார்வையிடுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உடன் அமைச்சர்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். அமைச்சர் ஏவா வேலு, அதே போல MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களும் அங்கு முதலமைச்சருடன் இருக்கிறார். அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த கண்காட்சியில் என்னென்ன அம்சங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 2 நாட்கள் வேளாண் கண்காட்சியானது நடத்தப்படுகிறது. இன்றைய தினம் சேலம் மாவட்டம் மேட்டூர் செல்லக்கூடிய முதல்வர் வழியில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை, இந்த 2 நாள் நடைபெறக்கூடிய இந்த விவசாய கண்காட்சியினை திறந்து வைத்திருக்கிறார். இதில் விவசாய உபகரணங்கள் மற்றும் புதிய பயிர்கள் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேளாண் துறை சார்ந்த புதிய அம்சங்கள், மேலும் வேளாண் துறையில் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கருவிகள் மற்றும் புதிய ரக பயிர்கள் உள்ளிட்டவையும் வேளாண் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கண்காட்சியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் முதல்வருடன் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கண்காட்சியானது 2 தினங்கள் நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதல்வர் இந்த 2 நாட்கள் வேளாண் கண்காட்சியை துவக்கி வைத்திருக்கிறார். துவக்கி வைத்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் இடுபொருட்கள் மற்றும் அந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். இதை தவிர்த்து இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் கருத்தரங்கங்களும் நடைபெற இருக்கிறது. இதில் வேளாண் துறை சார்ந்த பல்வேறு அறிஞர்களும் வேளாண் துறையில் இருக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை விவசாயிகள் மத்தியில் கொண்டு செல்ல இருக்கிறார்கள். 2 நாட்கள் நடைபெறும் வகையில் இந்த வேளாண் கண்காட்சியானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அபிநயா, வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.